சாஸ்திரங்கள் மற்றும் நம்பிக்கைகளின்படி சில பொருட்களை பிறருக்கு தானமாகவோ அல்லது கடனாகவோ கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வணக்கம். தானம் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம வீட்டு மகாலட்சுமியையும் அதிர்ஷ்டத்தையும் நம்மகிட்டயே தக்க வச்சுக்க சில பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அது என்னென்ன பொருட்கள் வாங்க பார்க்கலாம். 1. கூர்மையான பொருட்கள். முதல்ல கத்தி, கத்தரிக்கோல் அல்லது ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை யாருக்கும் தானமாகவோ பரிசாகவோ கொடுக்காதீங்க. இது அந்த நபருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவில் விரிசலை உண்டாக்கும்னு சொல்லப்படுது. இது எதிர்மறை ஆற்றலை தூண்டும். 2. பயன்படுத்திய எண்ணெய் உப்பு. சமையலுக்கு பயன்படுத்திய எண்ணெயையோ அல்லது விளக்கேற்ற வைத்திருக்கும் எண்ணெயையோ தானமாக கொடுக்கக்கூடாது. எண்ணெய் என்பது சனீஸ்வர பகவானுக்கு உரியது. முறையான வழிபாட்டு முறையின்றி எண்ணெயை தானம் செய்வது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை வரவழைக்கும். உப்பு மகாலட்சுமியின் அம்சம் மற்றும் கடலிலிருந்து பிறந்தது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலை நேரத்தில் உப்பை யாருக்கும் கடனாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்கக்கூடாது. இப்படி செய்வது வீட்டில் உள்ள சுபிட்சத்தை குறைக்கும் என்பது நம்பிக்கை. 3. துடைப்பம். வீட்டை சுத்தம் செய்யும் துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. மாலையில் அல்லது விசேஷ நாட்களில் உங்கள் வீட்டு துடைப்பத்தை பிறருக்கு கொடுப்பது உங்கள் வீட்டுச் செல்வத்தை நீங்களே வெளியே அனுப்புவதற்கு சமம். 4. பிளாஸ்டிக் பொருட்கள் உடைந்த பாத்திரங்கள். ஜோதிட ரீதியா பிளாஸ்டிக் பொருட்கள் ராகுவின் ஆதிக்கம் கொண்டது. பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக கொடுப்பது உங்கள் தொழிலில் அல்லது முன்னேற்றத்தில் தடைகளை ஏற்படுத்தலாம். முடிஞ்சவரை பிளாஸ்டிக் பொருட்களை தானம் செய்யறத தவிர்த்திடுங்க. வீட்டில் உள்ள பழைய அல்லது உடைந்த பாத்திரங்களை தானமாக வழங்கக்கூடாது. இது அந்த வீட்டில் வறுமையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. தானம் கொடுக்கும் பொருள் தரமானதாகவும் பயன்படுத்துவதற்கு ஏதுவானதாகவும் இருக்க வேண்டும். 5. கிழிந்த துணிகள் அல்லது பழைய புத்தகங்கள் பழைய உணவுகள். தானம் பண்றோங்கிற பேர்ல கிழிந்த துணிகளையோ பழைய சிதைந்த புஸ்தகங்களையோ கொடுக்கக்கூடாது. அது புண்ணியத்துக்கு பதிலா பாவத்தை தேடித்தரும். ஒருவருக்கு கொடுக்கும் பொருள் அவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுமே தவிர குப்பையாக இருக்கக்கூடாது. அழுகிய பழங்கள் அல்லது கெட்டுப்போன உணவை தானமாக கொடுப்பது பெரும் பாவமாக கருதப்படுகிறது. இது ராகு மற்றும் கேதுவின் எதிர்மறை தாக்கத்தை அதிகப்படுத்தும். அன்னதானம் என்பது எப்பொழுதும் தூய்மையான மற்றும் தரமான உணவாகவே இருக்க வேண்டும். தானம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய பொன்மொழிகள். நேரம் முக்கியம். பொதுவாக அதிகாலை அல்லது நண்பகல் நேரங்கள் தானம் செய்ய சிறந்தவை. மாலை மற்றும் இரவு நேரங்களில் தானம் செய்வதை தவிர்க்கலாம். அன்னதானம் தவிர. மனநிலை. ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக தானம் செய்யாமல் முழு மனதோடும் அன்போடும் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த புண்ணியம் முழுமையாகச் சேரும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கும் பொருளே உண்மையான தானம். வசதி படைத்தவர்களுக்கு கொடுப்பது பரிசு, கிஃப்ட். வசதியற்றவர்களுக்கு கொடுப்பதே தானம். நாம் கொடுக்கும் பொருள் மற்றவர் முகத்தில் புன்னகையை வரவழைக்க வேண்டுமே தவிர அவர்கள் அதை பாரமாக நினைக்கக்கூடாது. நல்ல எண்ணத்தோடு செய்யும் தானம் நம் தலைமுறையையே காக்கும். தானம் செய்யறது நல்லதுதான். ஆனா சரியான பொருட்களை தானம் செஞ்சு முழுமையான புண்ணியத்தை பெறுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி.